அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ் எம்எஸ் ஜெனரல் சர்ஜன். எனது 50 ஆண்டு மருத்துவ சேவை அரசாங்க ஆஸ்பத்திரியில் அப்பொழுது நான் பார்த்த பல விதமான சொல்லிங்ஸ், கட்டிகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த நோயாளிக்கு கையில் லைப்போமா கொழுப்பு கட்டி இருக்கிறது. இந்த கொழுப்பு கட்டி அது சாப்பிடும் கொழுப்புக்கும் இந்த கட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. சிலருக்கு மல்டிபிள் லைப்போமாஸ் அவ்வாறு வருகிறது. ஒரு லைப்போமா கேன்சர் ஆவது வெரி வெரி ரேர். மற்றொரு மனிதனுக்கு தி ஓரல் ஹைஜீன் அது போராக இருப்பதினால், அவன் மேலும் பான் பராக் புகையிலை அதிகம் உபயோகிப்பதினால் அவனுக்கு இங்கு செர்விக்கல் நெறிக்கட்டி வந்திருக்கிறது. செர்விக்கல் செகண்டரிஸ் இந்த நெக். ஆகவே இந்த மனிதனுக்கு வாயில் பயாப்சி எடுத்து, புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி கொடுத்து, ரேடியோ தெரப்பி கொடுத்து தொடர்ந்து வைத்தியம் செய்ய வேண்டும். இவை தேவைதானா? இதை தடுக்கத்தான் முயற்சி பண்ண வேண்டும். இந்த மனிதனுக்கு தலையின் மேல் பகுதியில் பிறவியிலிருந்தே ஒரு கட்டி இருக்கிறது. தட் இஸ் தி டெர்மாய்ட் சிஸ்ட். அந்த டெர்மாய்ட் சிஸ்ட் சின்னதாக இருந்து போக போக வளரும். அதை மிக சுலபமாக ஆபரேஷன் செய்து விடலாம். அந்த டெர்மாய்ட் சிஸ்ட் எலும்பையும் மூளையும் பாதிக்காது. அதற்கு பின்னால் இங்கிருக்கும் இந்த பெண் அடிக்கடி கூல்ட்ரிங்க்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், சர்பத், ஜூஸ் அவ்வாறு அடிக்கடி கூலான திங்ஸை சாப்பிட்டு அதை ஓரல் ஹைஜீன் அவ்வாறு சரியாக இல்லாமல் இருந்ததினால் அவளுக்கு சப்மேண்டிபுலர் ரீஜன் அதில் நெறிக்கட்டி வந்திருக்கிறது. இது மருந்து மாத்திரையிலே இலவாக சரியாகிடும். ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.